ஜீவநீரோடை ஊழியங்கள் வழங்கும் இதயத்திற்கு இன்று ஒரு சிந்தனை. நன்மைக்கு ஏதுவாக தேவன் நம்முடைய வாழ்க்கையில் நன்மைகளையும் செய்கின்றார், நன்மைக்கு ஏதுவானவைகளையும் செய்கின்றார். இந்த இரண்டிற்கும் இடையே உள்ள வேறுபாடு என்ன? நன்மையானவைகளை நம்மால் நன்மையானவை என்று பார்த்து புரிந்து கொள்ள முடியும். ஆனால் நன்மைக்கு ஏதுவானவைகள் என்பது இறுதிதான் நன்மையான முடிவுகளை கொண்டு வரும். துவக்கத்தில் அவைகள் நன்மையானவைகள் என்ற வடிவத்தை கொண்டிருப்பதில்லை. சில தோல்விகள், சில இழப்புகள், சில மனஸ்தாபங்கள், சில எதிர்ப்புகள், சில ஏமாற்றங்கள் ஆகியவை மன கஷ்டமான தோற்றங்களை கொண்டவையே. ஆனால் தேவன் அவைகளை நம்முடைய நன்மைக்கு ஏதுவாக அனுமதிக்க கூடும். கோலியாத்தை வீழ்த்தும் வரை தேவன் தாவீதின் வாழ்வில் செய்தவை யாவும் நன்மைகளே. ஆனால் அதை தொடர்ந்து வந்த சவுலின் தொல்லைகள், ஆதரவற்ற அநாத நிலைகள், அனைவராலும் கைவிடப்பட்ட சூழ்நிலைகள் ஆகியவை தாவீதின் பிற்கால நன்மைக்கு ஏதுவாக தேவன் நிகழட்டும் என அனுமதித்தவைகளே. அவைகள் நன்மையானவைகள் என்ற தோற்றமற்றவைகள். ஆனால் அவைகளின் வழியாகத்தான் தாவீது அரசன் என்ற உயர்நிலைக்கு வந்து சேர முடிந்தது. தேவனோடு வலிமையான உறவு கொண்டவர்கள் தங்கள் வாழ்க்கையில் வரும் நலமானவைகளில் மட்டுமல்லாமல் நலமற்றவைகளிலும் தேவனுடைய கரம் இருக்கிறது என்பதை விசுவாசிக்க தயங்க மாட்டார்கள். சமையலுக்கு உதவும் உப்பு, மிளகாய், புளி போன்றவை தனித்த நிலையில் சுவையானவைகள் அல்ல. ஆனால் சுவைக்கு ஏதுவாக அவை சமையலில் உபயோகப்படுத்தப்படுகின்றன. இறுதியில் அவற்றின் மூலம் சுவையான உணவு தயாராகிறது. தேவன் நம் வாழ்க்கையில் அனுமதிக்கும் சில காயங்கள் கசப்பானவைகள் தான். ஆயினும் அவை இனிப்பான முடிவுகளுக்கு ஏதுவாக அவற்றை அனுமதிக்கின்றார் என்பது உண்மை. தேவன் நமக்கு எதிராக வருகின்ற சோதனைகளையும் நமக்கு பாதகமாக நிகழ்கின்ற சம்பவங்களையும் கூட நமக்கு நன்மை ஏற்படும் விதமாக மாற்ற வல்லவர். மோசேக்கு எகிப்தில் ஏற்பட்ட எதிர்பாராத சோதனைகள் வருத்தமானவைகள்தான். யோசேப்பிற்கு தன் சகோதரர்கள் செய்த அநீதிகள் அதிக வேதனைக்குரியவைகள்தான். ஆனால் தேவன் அவர்களுக்கு எதிராக எழுந்த அந்த சோதனை காட்சிகளை தம்முடைய ஞானத்தினால் கையாண்டு அவை அவர்களை தாம் விரும்பிய உயர்வுக்கு நேராய் கொண்டு செல்லும் விசைகளாக மாற்றினார். சிந்தனைக்கு: நல்லவர்கள் வாழ்வில் தீமையும் நன்மையாகிறது, தீயவர்களின் வாழ்வில் நன்மையும் தீமையாகிறது. நல்லவர்களின் வாழ்வில் தீமையும் நன்மையாகிறது, தீயவர்கள் வாழ்வில் நன்மையும் தீமையாகிறது.